நம்முடைய அண்ணி அவளை பார்த்து தவறு பேசுறீங்க. சின்ன சிறு வயலிருந்து ஏழு பொய்யான வார்த்தை ஒன்றே கிடையாது. நீ அந்த கருவுக்கு காரணம் யார் என்று சொல்லுமா? அவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் ஒழுங்காலும் சரி, தாழ்ந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவனையே தேடி கண்டுபிடித்து உன்னையே மனமுடிச்சு வைக்கின்ற என்னுடைய பதவியில் உனக்கு பாதி கொடுக்கிறேன். அண்ணா, நான் எந்த ஒரு தவறு செய்யல. முதல்ல நான் கர்ப்பமாக இல்லை, நான் யாரையும் காதலிக்கல. தொல்பேச்சு கேளுண்ணா, தவறே செய்யலண்ணா. தவிச்சு புத்தாங்க கோபத்துக்கு ஆளாகாது. இதுவரை நீ கோபப்பட்டு பார்த்ததே கிடையாது. அன்பா பேசியிருக்கின்றேன், அன்பா பழகி இருக்கின்றேன். ஆனா என்னுடைய கோபத்தை நீ மட்டும் இதுவரை பார்த்ததே கிடையாது. காரணம் யாரு? நான் எந்த ஒரு தவறு செய்யலண்ணா. சொல்ல
மர்மத்தை மறைத்து விட்டாயோ? இன்று முதல் எனக்கு நீ தங்கையும் கிடையாது, நான் உனக்கு அண்ணனும் கிடையாது. நாட்டை விட்டு போடி. அண்ணா சென்று தங்கை அழைத்து அன்பா கேட்டு பார்த்தேன், அடுத்து கேட்டு பார்த்தேன். ஆனா அந்த கருவுக்கு காரணம் யார் என்று சொல்லவே இல்லைண்ணா. என்கிட்டயே மறுத்து விட்டேனா? அண்ணா நம்ம கூட இந்த தங்கி அவளுக்கு கிடையாது. இன்று முதல் எனக்கு நீ தங்கையே கிடையாது, நான் உனக்கு அண்ணனே கிடையாது. நாட்டு விட்டு போர் என்று ரெண்டு விட்டு எப்படி கட்ட போறோம். என்ன நடந்தது? நாங்க விட்டல்ல பயிரெல்லாம் மொத்தமே மிருதங்கம் கரடி மிருதங்கம் மொத்தம். அப்படியா? நடந்தது நான் 10 ஏக்கரா கரும்பு போட்டேன். கரும்பு வந்து எறும்பு இத்து போச்சு. எறும்பு கவலைப்பட வேண்டாம். ஒரு ஏக்கரா கருவாடு நாட்டேன், கலகா போட்டேன். அதெல்லாம் மொத்தம் ஆயிடுச்சு. கவலைப்பட வேண்டாம். இப்ப காணம் சொல்லு. சரி வேலைக்கு போலாமா? போகலாம். காட்டுக்கு சென்று வேட்டையாடு விட்டு வேட்டையாடு நான் மீண்டு வருகின்றேன். எங்களை வாய்ப்பு வையற்படுகிறதா? உடம்பு களைப்பாக இருக்கும். அப்படியா? அதுல நீ வராத மதுரையா நல்ல ஒரு சாப்பாடு செய்து போடுவாங்க. அரிசி உணவு அதை சாப்பிட்டு விட்டு உறக்கம் செய்ய வேண்டும். அதான் வேண்டுகோள். அண்ணா கோவிலும் இல்லை, சந்தை கோட்டைக்கு மந்திரமில்லை. அத்தனை கற்றுவதா உன்னுடைய வார்த்தைகளை வேறு வார்த்தை பேச மாட்டேன். அண்ணா வெற்றிகரமா சென்று வாங்க. என் தம்பி வராத வந்துட்டான். அவன் நாவிற்கு சுவையான சாப்பாடு இதான் செய்து போட வேண்டும். ஆனால் ஒன்று அவன் கேட்டாலும் கொடுக்க வேண்டும். தம்பி எதை கேட்ட நான் தடையில்லாம நான் செய்யறேன். தொண்டி வடை தொண்ண மாட்டேன் போடுது பையன். மெது வடை தானே தொண்டி வடை. மாமா சாப்பாடு எப்படி இருந்தது? அண்ணி அறுசுவையான சாப்பாடு, எந்த குறையில்லை. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னப்பா அண்ணி என்ன மூச்சு நடக்குதா? ஒண்ணு இல்ல அண்ணி, உண்ட வழக்கம் தொண்டருக்கு உண்டு. தொண்டருக்கு ஒரு அதனால என்ன பண்ண போற? அதனால சற்று நேரம் உறங்க வேண்டும். எனக்கு மட்டும் கொஞ்ச நேரம் காவல் இருந்தா போதும். நீ மைத்துனா சொல்லுங்க. நீ இன்னும் சின்ன புள்ளியா இருக்கிறிய. ஆமா நீ உடனே என் பாதுகாப்பு அப்ப விட்டுட்டு போயிருக்க. இந்த நேரத்துல தனி படுத்து நான் தனி படுத்து உனக்கு இல்ல எனக்கு ஒண்ணு ஆகாத. நீ மைத்துனா இந்த மாதிரி நேரத்துல உனக்கு தனி விட மாட்டேன். மண்ணு இல்லாத நேரத்துல என் பதில் விட்டு வா. என்னது என் மடியில பத்துக்குவா. என்னது என் மடியில மடி மீது அமர வேண்டும். அண்ணி இல்லாத நேரத்துல பயப்பட விட. நீ வாடா வெயிடா தலை வெயிடா வந்து பார்த்தோம் என்றால் சொல்ல வேண்டும். என்னுடைய அண்ணியிடம் வெயிடா இப்பொழுது பெற்றெடுத்த தாய் தந்து யாருமே கிடையாது. அவ்வளவு காசு ஏற்ற சென்று விட்டாங்க. அண்ணி யாருக்கு? தாய்க்கு சமமானவங்க. தாயாக நினைத்து அண்ணி மடி மீது அமர்ந்து உரைகின்ற வெயிடா தலை எடுத்து வந்து தொடையில வெயிடா வெயிடா சீக்கிரம். ஐயோ வெயிடா அண்ணி இது அண்ணி வெயிடா நல்ல வெயிடா வெயிடா. நான் இருக்கிற தாளாட்டு கூட நான் பாரு வெய் வெயிடா. ஐயோ அண்ணி தானே ஒரு அம்மாவுக்கு சம மாதிரி சொல்றேன். வெயிடா பையன் வெயிடா. நல்ல வெய் இறங்குது பாரு. ஏத்தி வெயிடா நல்லா தலைய உள்ள. ஐயா இதுல மட்டும் சொல்லி கிடக்கணும். என்னடா மூச்சு நேக்கிற ஒன்னா? அண்ணி நான் சீக்கிரமா வருவேன். இன்னும் விளையாட்டு புள்ளியதான். இந்த நாட்டுக்கு ஒன்னா அழுகிறாரு. அண்ணனுக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வது யார்? நான் இருக்கேன். என்ன இப்பதான் என் பாயிண்ட்டுக்கு வர்ற மைத்துனா, நம்ம நாட்டுல ஒரு குதிரை இருக்குது. அந்த குதிரை மேல மண்ணு தினமும் ஏறி ஏறி ஒரு சவாரி செய்வாரு. மண்ணு தான் காட்டுக்கு வேட்டை ஏற்பட்டது. குதிரை மேல யாரு அண்ணே
அந்த குதிரை சவால் செய்வதற்கு நான் இருக்கேன் என்ன? ஐயோ, இப்பதான் என் மனசுக்குள்ளே நிக்கிறேன். மைத்தனா, நம்ம அரண்மனையில ஒரு வெள்ளி தட்டு இருக்கு. அந்த வெள்ளி தட்டுல மண்ணு தினமும் ஒண்ணு வருது வரும். மண்ணு இல்லையா அந்த தட்டுல யாரும் சாப்பிடுறது? அந்த வெள்ளி தட்டுல சாதம் போடுங்க, நான் சாப்பிடுறேன். ஐயோ, இவங்க ஒண்ணு மாதிரியே இருக்கிற. எள்ளுனா எண்ணெய் இருக்கிற பாரு. சொல்லுங்க. ஒண்ணு 16 அப்படி நீ 18 அடி பாய்வே. மைத்தனா, அண்ணி உங்க ஒண்ணு ஏறி ஒரு குதிரை சவாரி செய்வாரு சொன்னேன். ஆமா அண்ணி. அந்த குதிரை வேற யாரும் இல்ல. அந்த குதிரை நான் தான். ஒண்ணு இல்ல சொல்ல வார்த்தை புரியவில்லையே. ஒண்ணு இல்ல, என் மேல சவாரி செய்யணும் தான் குதிரை. அண்ணி என்ன பேசுறீங்க? மைத்தனா, தெரிஞ்சோ தெரியப்படும். ஒண்ணு இல்லாத நேரத்துல உன் மேல நான் ஆசைப்படுறேன். சத்தியமா ஒண்ணு விட்டு நான் மூடி மறைக்கிறேன். 4 சவுத்துக்குள்ள இப்படி நம்மள பணக்காரத்துல வெளி தெரிய போடுற நம்ம ஏழைப்பட்டோம். நம்ம நான் இருக்கிறேன் உன்னை காப்பாத்துட்டுக்க. ஒண்ணு இல்லாத நேரத்துல நீ நான் அப்படி இப்படி இருந்தா கெட்ட கொடுப்போது. அண்ணி சின்ன சிறு வயதில பெற்ற தாய்மையை பார்த்து இப்போ இதை பார்க்க முடியவில்லை. அவளை காசாத்து சென்று விட்டாங்க. இப்போ உங்க தாயை நினைக்கின்றேன். ஆனா உன்னிடம் தகாத முறையில் நடந்து சொல்லுகின்றாயே, இது முறையா? சத்தியமா பொம்பளை நான் வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு சொல்றேன். உன்னோட பக்கத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்திருந்தா சத்தியமா உங்களுக்கு திருமணம் செய்து கொண்டு இருப்பேன். ஐ லவ் யூ. அண்ணி தாராள பிடிக்காது. அண்ணி பொம்பளை நான் கூப்பிடுறேன். முன்னே ஆம்பளை பயப்படுறேன். ஐயோ பொம்பளை நானே பயப்படுறா. பிடிக்காது அண்ணி. சொல்லது பாமா இது முடியாது. ஆயிடுச்சுனா என்னது வெறுப்பு? நீ இல்ல நீ உச்சி வளர்த்து ஒய்யார மீண்டுடா செங்கல் குடை நேர் பக்கம் கசக்கம் அதுவாக இருக்கும். நான் இருக்க நடுபாகமா அண்ணி அப்படியே பார்க்கறீங்க. பிடிக்காது அண்ணி. மைத்துனா, புண்ணியத்தை பண்ணி நல்லது செய்யுது. பாவத்தை பண்ணாத. பாவத்தை பண்ண நான் நல்ல நாளாக வெளியே போக மாட்டேன். பாவத்தை நல்லா பண்றேன். உலகத்திலே பெரிய பாவம் நான் பண்ணுவேன். உலகத்திலே பெரிய பாவம் என்ன தெரியுமா? மைத்துனா, ஒரு ஆம்பளை கூப்பிட்டு ஒரு பொம்பளை பாவம் இருக்கலாம். ஒரு பொம்பளை கூப்பிட்டு ஆம்பளை வரலாம் பாவம். முடியாது முடியாது. அண்ணியே கிடையாது. அண்ணிலே சேர்மாறு கிடையாது. நீங்க இப்ப நான் செஞ்சுட்டு இவருடைய அண்ணனை சந்திக்கிட்டு பார்த்து நடந்த கதை உன்னை வீட்டு விட்டு அவசரப்படுவேன். இங்க நடந்ததுல அத்தனை உண்மை இல்லை. அதுக்குள்ள கபடி ஆட போறேன். மத்தினா, இங்க நடந்ததுல அத்தனை உண்மை நினைச்சியா?
உண்மையே இல்லை. நான் உன்னை சோதிச்சேன்டா, உன்னை சோதிச்சேன். சோதனை ஏன் தெரியுமா? ஏன் உன் அண்ணன் என்கிட்ட ஒரு சத்தியம் வைக்கிறார். கண்ணே கத்திலே என் தாய் தந்தை இல்லாத நேரத்துல உனக்கு எனக்கு திருமணம் நடக்குது, நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா என் தங்கச்சி என் தம்பி நான் பிரிஞ்சிருவேன், நமக்குன்னு ஒரு குழந்தை என் தம்பி தான் சத்தியம் வைக்கிறேன். வெளிநாடு படிக்க போனியா? என்ன மாதிரி பெண்ணு உன்னிடத்தில் தவறு நடந்துக்கிட்டா அவளை வாரி அனுக்கிறியா இல்ல தூக்கி எரியன்னு சோதிச்சு பார்த்தேன். நம்ம நாட்டு மண்ணுடா நீ, நம்ம நாட்டு ரத்தம். அண்ணே என் மீது உனக்கு சந்தேகமா? ஆமாப்பா அண்ணே வேற ஒண்ணும் இல்லடா. இதை பாருங்க, வெளிநாடு போனியா? ஆர்வம் சொல்லிவிட்டு தாயத்திற்கு கோவிலும் இல்லை, தங்க தோல்விக்கு மந்திரமில்லை படிச்ச பையன்டா. இதுவரை நான் ஒரு நாளும் தவறான பாதையில போனதே கிடையாது. ஐயோ நான் புரிஞ்சுக்கிட்டா உன்னை நான் தீண்டு விட்டதா? நம்பியரை பார்த்த உடனே எம்ஜிஆர் ஆகிட்டா. எப்படா நம்பியரை பார்த்த வில்லன் மாதிரி உடனே எம்ஜிஆர் மாதிரி ஆகிட்ட? எப்படா அதெல்லாம்? அவன் தலையை நல்ல பேர்ரா. சத்தியமா நீ ராமன் இல்ல, ராமர் நீ ராமர். சரிடா, எப்ப நீ ராமராவே இரு. நீங்க நடந்த கதை சரி நடந்த கதை வெளியில என்ன சொல்லிட்டேன். என் வாழ்க்கை என் இமேஜ் ஐயோ நடிச்சு கொடுப்பாங்க. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச உயிர் விட்டுவாரு. நம்ம உயிருக்கு மேல நடிச்சது நம்ம பொண்டாட்டியே இப்படி ஒரு ஆசை மனசுல இருக்குதுன்னு நினைச்சவன் என் புரிந்து சேர்த்து வேண்டாப்பா, என் புரிந்து சேர்த்து வேண்டாம். இப்ப அதனால என் மானம் போகக்கூடாது, உன் மானம் போகக்கூடாது. அங்கி அண்ணி இங்க நடந்த கதையை யாருக்கு சொல்ல மாட்டேன்னு சத்தியமா செய்ப்பா. ஏன் நீ என்னுடைய வார்த்தை மீது எனக்கு சந்தேகம் இல்லையா? நீ சின்ன பையன்டா, வாய் தளர்ந்து சொல்லிட்டு என் மானம் போட்ட பையா. அது ஒரு நாள் வரும். ஏய் அண்ணி சத்தியம் பண்ணி என்னுடைய வார்த்தை மீது நம்பிக்கை வழங்கி சத்தியம் செய்தால் உனக்கு நம்பிக்கை கொடுக்கணும். அண்ணி இங்க நடந்த கதையை சொல்ல மாட்டேன். அவன் நல்லவளை கிடையாது, அவன் அண்ணியை கிடையாது, அவன் மலையை பார்த்தேன். இப்பதான் அங்க பாரு அறிவனா சொல்றீங்களா? இங்க பார்த்தா நல்லா தெரியும். நாட்டு மக்களை கேட்டு போறீங்க. நாட்டு மக்களா? அவன் தங்கச்சி மாசமா இருக்கிறத பார்த்த உடனே உன் தம்பிக்கு பிட்டு பிடிச்சு பயந்து பிடிச்சு
ஆமாண்டா. அவன் நல்லவனே இல்லை. நீ அங்கதான் இருக்கு. யார் நீ யார்? அங்கதான் ஏய், இருக்கு. ஏய், என்னையா அண்ணா? நான் தான் சொன்னேங்க. அவன் நாட்டுல இருந்தா நம்ம நாட்டு மக்களை கெட்டு போயிடுவாங்க. ஆமா. அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். இந்த நாட்டுல அவன் இருப்பாது. சத்தே. பார்த்து போட்டுறாங்க. ஓ, போடா. ஐயா, தளபதியே, நான் சொல்லுவாங்க நீங்கள் கேளுங்க. இவருடைய அண்ணனுக்கு தான் மொழி மாறிவிட்டது, குணம் மாறிவிட்டது, வாய்த்து பிடித்து விட்டது. இதே வார்த்தை கேட்காதீங்க. யாரு? ஒரே ஒரு குத்துனாலும் கேட்டா கொடுக்க முடியாது. தான் கொடுக்குதா யார் அவங்க? யார் அவங்க? தங்கை யாரு? உங்களுடைய தங்கை இலக்கியா? அண்ணி. அண்ணி என்று நினைக்கவில்லை. தாயார் நினைக்கவில்லை. ஆமா. அம்மா ஒரு புள்ள மட்டும் கொடுக்குறா இருங்க. மொத்தோட வயசா இருக்குது. ஏங்க, அவன் சாவ போற உண்மையிலே தெரிஞ்சு போட்டோம். டேய், உங்க தாய் தந்தை காசிக்கு போன சொன்னமே, அவங்க காசிக்கே போல, காசிக்கு தான் போனாங்க. காசிக்கு போனதுல அங்க இருவரும் சாவடிச்சிட்டோம். மொப்பம் மொம்மா இருவருமே க்ளோஸ். அடிப்பாவிங்க. என்னை பெற்ற அந்த தாய் தந்தை இருவரும் கண்டுபிடிச்சீங்களா? உன் தங்கச்சி முத்தாயிட்டு ஒரு நல்லவா. அவ படிப்பு தான் முக்கியம். படிச்சதை தவிர வேற யாரும் காதலிக்கல. நாட்டை விட்டு நாங்க இருவரும் நாட்டை விட்டு போட்டு பிளான் பண்ணோம். அப்பா நம்ம ஒருத்தர் காதலிச்சா முழுவதும் போய் சொன்னோம். அது ஒண்ணு கேட்டாரு, அவளை நாட்டை விட்டு அழைச்சிட்டோம். இப்ப நீயும் அதிகார பாவிங்க. இருக்கிற பாசல உனக்கு பைத்தியம் சொல்லிட்டோம். நீ நாட்டுல கூடாது, நாட்டை விட்டு போறே இல்ல. யார் நாட்டை விட்டு யார் போக வேண்டும்? நாட்டை விட்டு நீ போனோம். யாரு? நானா? போக முடியாது. ஓடு கேடு. அதிகார பாவிங்களா? வரும் அவன் காடு. நான் வந்து வந்த அரவன் காடே உன் தங்கச்சி சத்துப்பா. அவளை தூக்கி அழுது நீ செத்துப்போ. கொஞ்ச நேரத்துல மண்ணுகிட்ட நாட்டுல ஏறி வாங்கி மண்ணு க்ளோஸ் பண்ணிடு. ஓடு ஓடு போட. நாட்டை விட்டு நான் போக வேண்டுமா? ஏய், என் நாட்டை விட்டு என்னால போக முடியாது. போங்க முடியாது. போங்க முடியாது. நாட்டை விட்டு டாடா. நாட்டை விட்டு நடடா. அதிகாரியை மாற்றி வாங்கிட்டீங்க. நாட்டை விட்டு நடடா. ஓடுவாய் சொன்னவாய் போட்டு மூடுவாய் சொல்லமையை விட்டு ஓடுவாய் நாட்டை விட்டு நடடா. ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை. ராஜா
எங்க எடுத்துமே வைக்க எங்க எடுத்துமே வைக்கந்தாங்க கையில் தான் வச்சுக்கிறேன் கையில் தான் வச்சுக்கிறேன் ஆமா சரியாக கொண்டாங்க இப்பொழுது செல்கின்றேன் மீண்டும் ஒரு நாள் மீண்டும் வருகின்றேன் உங்களை எதிரில் ஒன்று பார்க்கின்றேன் என்னுடைய நாட்டை நான் மீண்டும் கைப்பறுகின்றேன் எப்படி எப்படி என் வேலை அவன் கதையை நான் பிடிக்கிறேன்